ஹலோ, என் பேர் சந்துரு. போன வருஷம் அதாவது 2025 டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ட்ரிபிளிக்கு நிறைய வேகன்ட் இருந்துச்சு. ட்ரிபிளி மேஜர் படித்தவங்களுக்கு அரௌண்ட் 390 அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸாம் வந்து நான் எப்படி கிளியர் பண்ணேன், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ், என்ன ட்ரிக்ஸு, என்ன மாதிரி யோசித்தேன், பிளான் பண்ணேன், அது வந்து நான் ஒரு சும்மா ப்ரீஃபாக ஒரு வீடியோ வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஓகே, நான் என்னோட பேக்ரவுண்ட் மட்டும் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த எக்ஸாம் வந்து ஒரு 2 to 3 months ஸ்பேனில் தான் நான் படித்தேன். என் பேக்ரவுண்ட் என்னன்னா, நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு 23 பாஸ் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். யூபிஎஸ்சி வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் கொடுக்கும்போதே நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமும் சைடில் கொடுப்பேன். பட் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், ஓரளவுக்கு படிச்சுட்டு போவேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து அதான் நான் மெயினாக 2 years கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ 2024 and 2025 வந்து மே 25 அந்த மாதிரி எக்ஸாம் வந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக மெயின்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணிருக்கப்போ அரௌண்ட் June 10 or June 11 ரிசல்ட் வந்தப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டிட்ன்ட் கெட் இட். ஸோ அந்த டைமில் தான் நான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தேன் இது வந்து வேகன்சி நிறைய இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி அப்படிதான் நான் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ வந்து என்ன யோசிச்சேன், என்னோட தாட் ப்ராசஸ் என்ன, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இல்லை நியூ ஆஸ்பிரண்ட்னா ஒரு 2 பேருக்கு சேர்த்து சொல்லுவேன், இல்லை தனித்தனியாக ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் மெயினாக சிலபஸ் இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அப்புறம் நோட்ஸ், இந்த 3 ட்ரையாங்கிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணேன். ஸோ நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன் ரெண்டுத்தையும். ஓகே, ப்ளூ பிரிண்ட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் தமிழ், ஃபர்ஸ்ட் 100 ஜிஎஸ்ல வந்து 200 கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் 100 தமிழ், செகண்ட் வந்து 75 வந்து ஜிஎஸ், நெக்ஸ்ட் 25 வந்து ஆப்டிடியூட், அந்த ரீசனிங் அது எல்லாமே சேர்த்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து பியூரா வந்து நம்ம டிகிரி மேஜராக இருக்கும், இல்லை வந்து ட்ரிபிள் இ. ஸோ ஓகே, நான் காலேஜ் படிக்கும்போது ஓரளவுக்கு ரொம்ப மோசம் இல்லை, பட் கான்செப்ட்ல ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு படித்தேன். ஓகே, இப்போ நான் வந்து சிலபஸ் அதுலேருந்து ஆரம்பிப்போம். தமிழ் வந்து கொஞ்சம் ஈஸி தான், பட் அதுலேயும் இந்த டவுட் தான் அது நான் கடைசியாக சொல்கிறேன். பட் தமிழ் சிலபஸ் நான் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். பட் இப்போ நம்ம வந்து இது பாருங்க, ஜிஎஸ் சிலபஸில் வந்து ஃபர்ஸ்ட் 3 யூனிட், பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த 3 யூனிட் ப்ளஸ் இது ஆப்டிடியூட், அதெல்லாம் சேர்த்து. ஸோ இந்த ஆப்டிடியூட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் இல்லை ஏதாச்சும் ஒரு புக் எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபார் யூபிஎஸ்சி படித்தவங்களுக்கு சிசேட் அதில் படித்தவங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டும் அதை லிஸ்ட் பண்ணிப்போம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜிஎஸ் போவோம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ஜிஎஸ் போவோம். ஸோ ஜிஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பிளான் பண்ணால், வி ஹாவ் 100 கொஸ்டின்ஸ். 100 கொஸ்டின்ஸில் வந்து 25 கொஸ்டின்ஸ் வி ஹாவ் மேத். அது நம்ம வந்து இப்படிலாம் டீல் பண்ணிக்கலாம். நம்ம சம்ஸ் போட்டு பார்த்து சிசேட்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி 20+ சம்திங் எடுத்துடலாம் அப்படின்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஜிஎஸ் அந்த இது ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜிஎஸ் சிலபஸ் நான் பார்க்கும்போது ஜென்ரல் சயின்ஸ் இருந்துச்சு 5 கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரபி அது ஒரு 5 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி கல்ச்சர்ஸ் அதெல்லாம் சேர்த்து அது ஒரு 10 கொஸ்டின், இந்தியன் குவாலிட்டி 15 கொஸ்டின்ஸ். அப்புறம் வந்து இந்த 2 யூனிட் 5 and 6 வந்து இந்தியன் எக்கனாமி, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அது ஓகே. இப்போ நான் வந்து இந்த சிலபஸ் பார்த்துட்டு நான் யூபிஎஸ்சி சிலபஸ் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுதுன்னா, குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம். ஸோ த சேம் சோர்ஸ் ஐ ஃபாலோ, லக்ஷ்மிகாந்த் ஃபாலோ பண்ண, வேற எதுவும் ஃபாலோ பண்ணேன். அது நான் ஆக்சுவலி படிக்கல, பட் ஆல்ரெடி படிச்சது ஞாபகம் இருந்துச்சு, கடைசியாக ரிவைஸ் பண்ணேன். ஸோ 15 மார்க் கொஸ்டின்ஸ், 15 கொஸ்டின்ஸ் அது டன். அதுதான் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி வந்து நான் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல, பட் ஆல்ரெடி நம்ம வந்து சயின்ஸ் நான் யூபிஎஸ்சியில படிச்சிருக்கலாம். பட் நீங்க 10th புக்ல ஆல்ரெடி படிச்சது தான் கேட்பாங்க நீங்க. இப்போ இந்த 2 யூனிட் தான் வந்து கிட்டத்தட்ட மேஜரா கவர் ஆகுது. ஸோ 20 கொஸ்டின்ஸ், 75ல 20னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. பேலன்ஸ் பாலிட்டி சேர்த்தா 55 கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான், பட் இது அப்புறம் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப மேஜர். ஸோ இப்போ இது கவர் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து பார்த்தப்போ இந்த இந்தியன் எக்கானமி 5 year பிளான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்கா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இல்லை யூபிஎஸ்சி படிக்கிறவங்க வரும். இந்த இடத்துல வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் அந்த தமிழ்நாடு பேசிக்கா இங்க வரும்போது அதை நான் எடுத்து பார்த்தேன். ஸோ அதுக்கு நான் நோட்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது
ஆப்வியஸா எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணா ஸ்ட்ரெயிட்டா கூகுள்ல போயிட்டு குரூப் 4 இல்லை குரூப் 1 நோட்ஸ் ஃபார் இது அந்த மாதிரி நான் போட்டேன். இந்த டாபிக் ஸ்ட்ரெயிட்டா போட்டேன். அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்டே ஒரு வெப்சைட்ல வச்சிருக்காங்க அப்போ தமிழ்நாடு ஸ்டடி மெட்டீரியல். அது வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூனிட் 9 இந்த யூனிட் 8 அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இதை நான் எடுத்து ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பார்த்து ஆட் பண்ணது. ஆல்ரெடி நான் குரூப் எக்ஸாம் இருந்தேன், அங்கேருந்து கொஞ்சம் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்து ஆட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நான் இது படிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள் நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம் நிறைய இது. அந்த சாப்டர் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கலாம். ரோல் ஆஃப் உமன், அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதெல்லாம் வந்து நம்ம அந்த நோட்ஸ்ல இருந்து கொஞ்சம் பார்த்துட்டா போதும். அந்த மாதிரி நான் படித்தேன். அப்புறம் பாலிட்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து அட்லீஸ்ட் 12 பிளஸ் இல்லை 10 பிளஸ் அட்லீஸ்ட் போட்டுடலாம். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து உங்க 20 பார்த்தா அட்லீஸ்ட் 70 to 80 எடுத்துடலாம். ஓகே, நான் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லாம் பார்க்கும்போது ஒரு 200 கொஸ்டின்ஸ் to 10 கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இதுலயே நம்ம வந்து 70 to 80 எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, தமிழ் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் ஆச்சு. பட் எலிஜிபிள் சப்ஜெக்ட் தான். 40 கொஸ்டின்ஸ் போடணும் 100 கொஸ்டின்ல 60 மார்க். அதுல வந்து நான் ஒரு புக் மட்டும் கிடைச்சது எனக்கு. ஸோ டிஎன்பிசி மாதிரி ஒரு புக். இதுல வந்து சிலபஸ் வைஸாவே கொடுத்துருந்தாங்க. சும்மா ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு யூனிட்க்கும். ஓகே, ஓரளவு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அது ரொம்ப இந்த முன்னாடி படிச்சதுதான் மஞ்சள் வந்துட்டோம், இதுக்குதான் இது இங்கிலீஷ்ல இது தமிழ்ல இது அப்படின்னு படிச்சது ஓரளவுக்கு மேட்ச் ஆனதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் போதும் இந்த புக்கு, அவ்வளவுதான். ஸோ ஜிஎஸ் மேத் தமிழ் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் பேப்பர் போயிட்டோம். ஸோ டெக்னிக்கல் பேப்பர்ல வந்து என்னன்னா, எங்க பேட்டர்ன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, சர்க்கியூட்ஸ் இருந்துச்சு, மேக்னெட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ். இது வந்து கொஞ்சம் ஈஸி ரிலேட்டடாக இருக்கும். அனலாக், டிஜிட்டல், பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிரைவ்ஸ், டிஜிட்டல் பவர் கம்யூனிகேஷன், அப்புறம் இது ரினியூவபிள்ஸ். ஸோ ரினியூவபிள் நான் வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது அவன் எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் எவ்வளோ மார்க் ஹீல் பண்ணுறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வயசில் பார்க்கும்போது எனக்கு ரெனியூவபிள் எனர்ஜி வந்து கண்டிப்பாக நிறைய இது ஹீல் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்கணும். 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 25 கொஸ்டின்ஸ். 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்த்தேன். அப்போ கொஞ்சம் டைம் ஆச்சு. சரி, ஓகே, நம்ம ஓரளவுக்கு பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ்ல எடுத்துட்டேன். சரி, ஓகே, விட்டாச்சு. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக். நம்ம ஸ்கூல்ல படிச்சது பிளஸ் காலேஜ்ல படிச்சதுலாம் வந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ அதுலேயே 50 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடுச்சு. தெவினன், நார்டன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு டைம் பார்க்கணும். ஏன்னா அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கும், பேசிக்ஸ் ஃபார்முலாஸ், அந்த தியரிஸ் தான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது கண்ட்ரோல் சிஸ்டம், மெஷின்ஸ், பவர் சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து மெஷின்ஸ், பவர் சிஸ்டம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ மெஷின்ஸ்ல வந்து அதுலயே வந்து சப்டைப்ஸ்ல இருக்கும். நம்ம வந்து அதை பிரிச்சுட்டு நம்ம படிக்கலாம். பட் அதுக்கு ரொம்ப நிறைய சோர்சஸும் இருக்கு, நிறைய யூடியூப் சேனல்ஸும் இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் எப்படி படிச்சேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எது இருக்கிறது ஹை கொஸ்டின் இருக்கு, நம்ம அது பார்ப்போம். எனக்கு வந்து பவர் சிஸ்டம், இங்க வந்து உங்க சிலபஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த இயர்ல எழுதுறீங்களோ அந்த டைம்ல வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிம்பாங்க. பவர் சிஸ்டம் தான் மோஸ்டா கொடுப்பாங்க, ஏன்னா டிஎன்பினால. ஸோ 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து ஒன்னொன்னா வந்து பிரிச்சுட்டு இது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்லாம் நான் அண்டர்லைன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியுது. பெரிவென்ட் ஈஸி, பேசிக்கா அது ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது சாக் இதெல்லாம் நம்ம பார்க்கல, அவ்வளோ ரொம்ப இது இருக்கு. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பேசிக் புக் ட்ரை பண்ணேன். பட் பேசிக் கிராப் வச்சதுக்கு அப்புறம் சரி, அப்புறம் வேற என்னெல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சரி ஒரு நாள் நான் மோர் மார்க்கெட் போனேன். ஸோ அப்போ வந்து இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது ஐ காட் ஒன் புக், விகே மெத்தா, ரோஹித் அந்த மாதிரி இந்த ஒரு புக் இருந்துச்சு. ஸோ இந்த புக் நான் பார்க்கும்போது ஹோலிஸ்டிக்கா கிட்டத்தட்ட எல்லா சிலபஸும் ஓரளவு கவர் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஃபார்முலாஸ் அதெல்லாம் இருந்துச்சு. இது ஃபுல்லா படிக்கணும்னு இல்லை, ஐ ஜஸ்ட் ஹேட் அ ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி வச்சிருந்தேன். எல்லா புக்கும் வச்சுக்கிறது பதில் ஒரு புக்கை வச்சுட்டு கிட்டத்தட்ட கவர் பண்ணலாம். அண்ட் இது சொல்லுவாங்க மேடிசி இல்லைன்னா கேப்சூல் அந்த மாதிரி வச்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல வந்து ஃபார்முலாஸ் மட்டும் இருக்கும். பிளஸ் எப்படி சொல்றது, சர்க்யூட் டயக்ராம்ஸ் ரொம்ப பேசிக்கா ஒரு சீட் ஷீட் மாதிரி இருக்கும். நம்ம கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போறதுக்கு வந்து அப்படியே ஈஸியா இருக்கும். ஸோ அதான் நான் கேப்சூல் வச்சிருக்கேன். கேப்சூல் வந்து ஒரு பிடிஎஃப் கிடைச்சது. ஸோ நான் அதை பிரிண்ட் அவுட் போட்டேன். அதில் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி சர்க்கிள் பண்ணி இதெல்லாம் நம்ம சொல்லிருக்கோம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட
யூஸ் பண்ணேன். அந்த பேசிக்ஸ் புக்லாம் ரொம்ப படிக்கல. ஐ கேவ் 1 read and 2 read அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து நான் படிச்சுட்டே இருந்தேன். ஆனா இன்ச் பை இன்ச்சா படிக்கல. எனக்கு தெரிஞ்ச சாப்டர்ஸ்லாம் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்லாம் நான் ஐ லீவ் தட். அப்புறம் இதுல வந்து ரெனியூபிள் எனர்ஜி இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே இண்டோர் டிபேட் இருக்கும், அது மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். இப்போ ஒரு 200 கொஸ்டின் கொடுக்குறாங்க, 180 minutes கொடுக்குறாங்க. உங்ககிட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா கேட்கறாங்களோ இல்லை மீடியமா கேட்கறாங்களோ, உங்களுக்கு ப்ராப்ளம் போடுறதுக்கு 1 நிமிஷம் இருக்கும், அட்லீஸ்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ 200 by ஒரு 180 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி போடணும்னா, 180 minutesல 200 கொஸ்டின் போடணும்னா ஒரு 54 seconds அந்த அளவுக்குலாம் இருக்கும். 1 minute விட கம்மியா தான் இருக்கும். ஸோ அண்ட் இன்னொரு திங் என்ன பாயிண்ட் பண்ணணும்னா, கால்குலேட்டர் அலோ பண்ண மாட்டாங்க. லாக் டேபிள்ஸ் இப்போ சைன் வந்து 30-40 அந்த மாதிரி சம்திங் இல்லாம வேற ஏதாவது செஞ்சுன்னா யூ கேன் டூ இட் அண்ட் நோ ஒன் கேன் டூ இட். ஸோ அதுல என்ன கான்ஃபிடன்ஸ், அதுல என்னன்னா உங்களாலே பண்ண முடியாது, வேற ஒருத்தராக பண்ண முடியாது. ஸோ நீங்க அதே முக்கிய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் லீவ் இட் அசைட். ஸோ வந்து ரொம்ப பேசிக்கா இப்போ எப்படி சொல்றது, பெர் யூனிட் நான் சொன்னதுனால அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றேன். அதுல வந்து ஜஸ்ட் பேசிக் மல்டிபிளிகேஷன் டிவிஷன், ஸோ அது போடலாம். ஸோ நம்ம உங்களுக்கு ஒரு சம் பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும், அதுக்கு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இப்போ திடீர்னு லாக் இல்லை சம்திங் காஸ் அந்த மாதிரி ஏதாவது டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா you can just directly skip at least negative mark, you can mark anything, but just skip the question and go for next question. டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். நீங்க தியரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது நான் மைண்ட் வச்சிருந்தேன். உங்ககிட்ட கால்குலேட்டரும் கொடுக்கல, அப்புறம் எப்படிங்க கால்குலேட்டர் கொடுக்காத மாதிரி தான் கொஸ்டின் கொடுக்க போறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்க பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 2 புக் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் மட்டும் தான் படிச்சு. ஷார்ட் நோட்ஸ் நான் கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2-3 நோட்ஸ் காட்டுறாங்க, உங்களுக்கு புரியாது நினைக்கிறேன், பட் எனக்கு புரியுற மாதிரி ஒரு 2-3 நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஐ கேம் அக்ராஸ் சம் யூடியூப் சேனல்ஸ், யூடியூப் குரூப்ஸ். அதுல வந்து எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா அந்த ஒரு குரூப் வந்து NCM லேர்னிங் சென்டர் அப்படின்னு ஒரு குரூப் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து ஒரு 8 மினிட்டுக்கு வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி ஒரு PDF அந்த மாதிரி இருந்துச்சு, அது படிக்கிறதுக்கு. அது அந்த PDF வந்து ஐ பாட். அந்த சரி ஓகே, அதுல நான் வந்து எப்படி இருக்கும் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுல வந்து ரெனியூபிள் எனர்ஜி அந்த மாதிரி இது வாங்கி இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல வந்து என்னன்னா ஒரு அதே மாதிரி தான் அந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்ட் பை பார்ட்டா கொடுத்துட்டு ஸோ ரிவிஷன் பண்ற மாதிரி அட் தி எண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் அது சால்வ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருந்தேன் அண்ட் மிஸ்ஸிங் கேப்ஸும் இதுல நான் ஃபில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சம்ஸ் வந்து சில இதெல்லாம் சால்வ்டா நான் நிறைய பார்க்கல, அதனால இதுலயே சால்வ்டா இருந்தனால ஓகே இது இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அப்புறம் அதுல இருந்து நான் வந்து ஃபார்முலாஸ் லேர்னிங்ஸ் அது எடுத்து இது கொஞ்சம் குயிக் ரிவிஷன் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருந்துச்சு. பட் இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல, நம்ம முன்னாடியும் கொஞ்சம் படிச்சிருக்கணும். அப்புறம் அதே மாதிரி நான் மற்ற யூனிட்க்கும் கொஞ்சம் வச்சிருந்தேன் இந்த மாதிரி நோட்ஸ். அண்ட் தென் அதுலேயே நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஐ சால்வ் ஃபியூ கொஷின்ஸ். அதுக்கப்புறம் வந்து சில பேர் சொன்னாங்க YCT ட்ரை பண்ணலாம், யூத் காம்படிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து மற்ற இதெல்லாம் இருக்கும். ஆனால் கேட் லெவல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் நான் வந்து அந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது கேட் லெவலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. கேட் வந்து அது நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றது அப்படின்னு நான் ஒரு 1 டேல கண்டுபிடிச்சேன். சரி ஓகே, நம்ம அது அந்த அளவுக்கு ஆனால் இதுலேயே என்ன இருக்கு ஸ்டேட் லெவலில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐ சால்வ் ஃபியூ கொஷின்ஸ் ஃப்ரம் YCT அண்ட் எதில் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்லையோ நான் அதில் சால்வ் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஓகே, இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்ரெஷ் ஆஸ்பிரண்ட் வந்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 to 3 months அந்த ரேஞ்சில் ப்ரிப்பேர் பண்ணேன்னா நீங்க வந்து எங்க லேக் ஆயிருப்பீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க வந்து ட்ரிபிள்ல வந்து கொஞ்சமாச்சு தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட். இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்றது. பட் ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ GS நீங்க ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஒரு 6 to 7 months ஆட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி ஒரு 2 months அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் சயின்ஸ் ஸ்கூல் புக்ஸ் அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நான் சொன்ன சோர்சஸ் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் இப்போ ஃபார் நோட் இப்போ வந்து ஃப்ரெஷ் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன மாதிரி டெக்னிக் சொல்லணும்னா இப்போ இந்த இம்பார்ட்டன்டான மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது மாதிரி நான் பார்த்தப்ப என்ன சொல்ல நினைச்சேன்னா இந்த தியரி ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து
நான் பார்க்கும்போது குரூப்ஸ்ல போடுவாங்க, இது போட்டு இதை சால்வ் பண்ணுவாங்க, அப்புறம் அதை போட்டு அதை யாராச்சும் ஒருத்தர் சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, மீன் பேசிக் ப்ராப்ளம்ஸ் நீட் டு பி சால்வ். கண்டிப்பா நம்ம வந்து படிச்சே ஆகணும். ரொம்ப அட்வான்ஸ்டு, ரொம்ப ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்காது. நீங்க இங்கே டைம் கன்சியூம் பண்றீங்கன்னா அங்க 1 மினிட் மேல போச்சுன்னா நீங்க ஒரு கொஸ்டினும் வந்து நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஓகே, பட் அதுக்கு பதில் நீங்க 2 கொஸ்டின் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நீங்க அந்த டைம்ல வந்து இஃப் யூ ஜஸ்ட் பி ஸ்மார்ட், நீங்க அந்த கொஸ்டின் நீங்க ஹோல்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் போகலாம். பட் அந்த ஒரு கொஸ்டின் மார்க் பதில் நீங்க 2 கொஸ்டின் மார்க் நீங்க எடுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபியூ டிப்ஸ் நான் சொல்றேன். ஓகே, அண்ட் தென் இன்னொரு என்னன்னா, இப்போ யூபிஎஸ்சி வந்து அட்டன் பண்றீங்க, இந்த மாதிரி பண்றீங்கன்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி பண்றீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து என்னன்னா, யூபிஎஸ்சி இது வந்து சும்மா ஒரு ஜென்ரல் அட்வைஸ் தான். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பண்றவங்க வந்து நான் டிஎன்பிஎஸ்சி தான் ஃபுல்லா படிக்க போறேன், யூபிஎஸ்சி தான் ஃபுல்லா படிக்க போறேன், அது வந்து ரொம்ப ஜென்ரல் இருக்குன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கு. பட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க 2026 பேப்பர் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே தெரியும், ஃபர்ஸ்ட் ஸோ ரேண்டம் எப்படி சொல்றது, கொஸ்டின்ஸே வந்து நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா தெரியும். அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கூட அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் போகுது. பட் ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த யூபிஎஸ்சி ஜர்னி வரும்போது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நம்ம ஒரு 2 அட்டம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கம் போகணும், அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். அண்ட் எப்பயுமே வந்து எக்ஸாம் வந்து எக்ஸாம் தான். வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒரு லைஃப்க்கு மேலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு எக்ஸாம் பண்றீங்க, அது கிடைக்கணும். ஓகே, கிடைக்கலன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் மூவ் ஆன் பண்ணிட்டு ட்ரை பண்ண, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பேக்கப், ஒரு பேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்க அதுலேயே தான் இருப்பீங்கன்னா, பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் யுவர் கேரியர், யுவர் லைஃப். ஸோ நோ எக்ஸாம் இஸ் கிரேட்டர் தேன் யுவர் லைஃப் அண்ட் யுவர் கேரியர். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டா வச்சுக்கோங்க. ஏன்னா ஐ ஹவ் சீன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபியூ பீப்புள்ஸ் வந்து என்னன்னா, யூபிஎஸ்சி மட்டும் தான் கொடுப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி இல்லை யூபிஎஸ்சி வந்து பிளான் பி வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்போ நீங்க வந்து சிவில் சர்வீஸ் அந்த மாதிரி இந்த ஜென்ரல் சப்ஜெக்ட்ல போனீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்கு. பட் இந்த டெக்னிக்கல் சர்வீசஸ் வந்து இப்போ நியூவா இருக்கனால காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ for plan B you can opt for this if you want. இப்போ அது வந்து ஒரு 10 பேர் வருவாங்கன்னா இதுல வந்து ஒரு 5 இல்ல 6 பேர் அந்த மாதிரி அவ்வளவுதான் வருவாங்க. பட் இட் வாஸ் எப்படி சொல்றது, ஓரளவுக்கு நீங்க யூபிஎஸ்சி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் பண்ணா கொஞ்சம் லக் பேஸ்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அந்த மாதிரி ஐ மீன் ஆப்வியஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை, பட் ஸ்டில் இஃப் யூ கேன் டூ த கொஸ்டின் வித் படிச்சுட்டு நீங்க தெரியும்னா தெரியும், அப்புறம் தெரியாதுன்னா அது உங்களுக்கு இருக்கிற லக் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். சில பேருக்கு தான் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படி யூபிஎஸ்சியில் இருக்கிற லக் இவ்வளோனா, டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ல இருக்கிற லக் இவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தாட்ஸ், யோசிச்ச டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து பர்சனலி எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், 100% ஒர்க் அவுட் ஆகும். நான் அந்த மாதிரி கிளைம் பண்ணல. இதுதான் நான் பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இட் வாஸ் கோயிங் குட். உங்களுக்கு வந்து இதுல வந்து 50% 1% 0.1% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கூட ஐ எம் வெரி ஹாப்பி. Okay, thanks for listening. Okay, all the best if you are giving the exam. Bye.